மக்களே வணக்கம் வணக்கம். உங்கள் கோபால் அயர்லாண்ட்லேருந்து எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்துட்டு வாஷிங் பண்ண போகிறேங்க. ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷிங் மிஷின் அயர்லாண்டில். இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட பார்க்கலாம். அது நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 2 பேர் வந்துட்டு இன்டர்வியூ வேறு கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? தயவுசெய்து எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் த்ரூவாக பாருங்கள். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. ஓகே, உங்கள் சப்போர்ட் எப்பொழுதும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் கோபால் அயர்லாண்ட்லேருந்து. நான் நல்லா இருக்கேன், நல்லா பண்ணுறேன். நான் நல்லா பண்ணுறேன்னு இல்லையோ, நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க. ஒரு வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, வீடியோ பார்த்தா ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் நம்மனா வளர முடியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்குறோம். எனிவே, அது எப்பொழுதும் சொல்கிற கதை தான், கண்டுக்காதீங்க. எனிவே, சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணாதவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்தீங்களா, அது ஒரு லாண்ட்ரி மிஷின், துணி துவைக்கிற மிஷின். எங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் டெஃபினெட்லி. நம்ம சின்ன பையன்லனா, சின்ன பையன் நானே துவைச்சிருக்கிறேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த அடி பைப் இருக்கும், கையில் அடித்து தண்ணி வரும், அதில் துவைச்சிருக்கிறேன். அப்புறம் மலைகளில் போய் துணிதான் துவைச்சி காய போட்டுக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாண்ட்ரி ஷாப்புன்னு சொல்லிட்டு செல்ஃப் சர்வீஸ் அங்கங்கே இருக்கும். நம்ம வந்துட்டு நம்ம கார்டை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் துணி துவைச்சிக்கலாம், அந்த துணியை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது யாராருக்கு யூஸ் ஆகும்னா, மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வீட்டில் பெரிய பெரிய திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பெட்ஷீட்டு இந்த மாதிரி இருக்குன்னா வீட்டில் துவைக்க முடியாத கஷ்டம் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை டூரிஸ்ட்டாக வர்றாங்க, அந்த மாதிரி கூட அவங்க கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை இது கூட உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தாட்டு கூட வரலாம். இந்த மாதிரி சென்னை, பெங்களூரில் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை போட்டால், இது செல்ஃப் சர்வீஸ் தான் இல்லையா? ஹை குவாலிட்டி மிஷின் வாங்கி போட்டோம்னா, வந்தால் துணி துவைச்சா, வந்தால் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி ஜோக்கு இருந்துச்சு. இது நீங்கள் பிஸ்னஸை கூட ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெஃபினட்டாக பிடிக்கும். நம்ம துணி துவைக்க போடலாம், அப்படியே ஒரு வாக் போகலாம், வந்துட்டு துணி துவைக்கி நம்ம ட்ரையரில் போடலாம், மறுபடியும் ஒரு வாக் போகலாம், அப்படி இப்படி பண்ணி ஒரு 1 hour வீடியோ பண்ணிடலாம். ஆனால் டெஃபினட்டாக பிஸ்னஸ் இருக்க ஒரு தாட் உள்ளவங்க இதை பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க, நான் மிஷினஸ்குள்ளே வாய் ரொம்ப குளருது, மிஷினுக்குள்ளே போகலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்கள், அந்த மிஷினை ஃபுல்லாக ஒரு வாட்டி காட்டிடுறேன். ரெவல்யூஷன் லாண்ட்ரேட் இதில் பாருங்கள். இது வந்துட்டு ஃபுல்லாக வீடியோஸ் சர்வேலன்ஸ் இருக்குங்களாம். இது வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ கவர் ஆகிட்டுருக்குன்றாங்க. இது வந்து ட்ரை ஒரு 18 கிலோஸ்க்கு வந்துட்டு €3.50 காட்டுறாங்க. நீங்கள் துணி துவைச்சதுக்கப்புறம் வாங்க சார் பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு 2 மிஷின் இருக்குது பாருங்கள். 2 சேம் தான். இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? லாண்ட்ரி. ஓகேங்களா? நம்ம வாங்க இங்கே போய் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ஷாப்பிங் சென்டருங்க. பாருங்கள், நிறையா கார்னா பார்க்கிங், எல்லாம் பார்க்கிங்னா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ மார்னிங் ஒரு 8 o'clock. இதுதான் லாண்ட்ரி மிஷின். ஓகேங்களா? வாங்க, நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். நம்ம எல்லாம் படிப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன்: செக் யுவர் பக்கெட்ஸ், புட் யுவர் லாண்ட்ரி இன்டு த மிஷின். Number 3, do not add detergent or any other product. Number 4, close the door. Number 5, select your cycle and additional options in the touch screen and press and start. Find revolution laundry. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பக்கெட்டை செக் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து புட் யுவர் லாண்ட்ரி மிஷின். அது இந்த லாண்ட்ரிக்குள்ளார உங்களுடைய உங்கள் க்ளோத்லாம் போட்டுருங்க. எந்த சோப் பவுட்ரு எதுவும் போட தேவையில்லை. இந்த டோரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துருக்கன்றாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்களேன், இதில் எல்லாம் இன்க்ளூடட். இப்போ சோப் பவுடரு, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணுமா அதுவும் பண்ணிடுவாங்க. குயிக் வாஷ் வந்து 30 minutes. சேஃப் வாஷிங்கு. இது வந்துட்டு இந்த மிஷினை பற்றி, லாண்ட்ரி மிஷினை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், வாஷ் 18 kilos. இது பார்த்திங்கன்னா 8 kilos, €5.50. இது வந்துட்டு up to 18 kilos €11 வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்.
பாருங்கள், இது மிஷினே பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த 8 கிலோஸை பார்க்கலாம் பாருங்கள். சின்ன மிஷின், ஐ மீன் ஸ்பேஸ் சிறுசாக இருக்குது. அதே இது வந்துட்டு 18 பாருங்கள். அப்பா, பெரிய அண்டா மாதிரி இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம துவைச்சி முடிச்சாச்சு. ட்ரை பண்ணணும். ஒரே ஒரு ட்ரையர் தான், 18 கிலோஸ் வரைக்கும், €3.50. இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அப்பா வாய்ப்பே இல்லைங்க. நானே உள்ளே போய் படுத்துக்கலாம் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. இடையில ஜோக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நம்ம செக் யுவர் பக்கெட், புட் த லாண்ட்ரி மிஷின். ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய துணிகளை போட்டுடலாம். வாங்க, துணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவே நான் எல்லாத்தையும் கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அதற்காக மன்னித்து கொள்ளுங்கள் மண்ணான்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, மொத்தமாக போட்டாச்சு. அதை நம்ம உலகி விட்டுக்கலாம். ஓகேங்க. ஓகே மக்களே, நான் வந்துட்டு இந்த லோட் பண்ணதை வந்துட்டு காட்டில், ஏன்னா ஒன் மேன் ஆர்மி உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அந்த துணி எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சுங்க. ஓகேங்களா? உள்ளே தள்ளி விட்டுறலாம், ஏன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா வெள்ளை துணியில் மட்டும் முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு அழகாக காட்டணும்னு சொல்லிவிட்டு, ரொம்ப அழுக்கு தான். இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி க்ளோஸ்? ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எது சோப்புக்கு போடல, டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு இங்கே செலக்ட் போகலாம். நான் கரெக்டாக பிடிச்சிக்கிறேன். நம்ம வந்துட்டு வாஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். €6 €12. மேலே ஒரு விஷயம் போட்டிருக்கானு, உள்ள ஒரு விஷயம் போட்டிருக்கானுங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு வாஷ் 8 கிலோஸ் €5.50 போட்டிருக்காங்களா. இங்கே பாருங்கள், உள்ளே போனால் கஸ்டமர் ஃபேவரட் ப்ரோக்ராம் 20 கிலோஸ் மிஷின் 3. மிஷின் 3 தான் நம்ம. எஸ், ஐ எம் ஸ்டில் ஹியர். ஓகே, நோ அதர் அவைலபிலிட்டி வாஷிங் மிஷின்ஸ். ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். €6 9 கிலோஸ் 20 கிலோஸ். ஓகே, இதெல்லாம் ஒன்று தான். ஓகே, €6 செலக்ட் பண்ணிக்கலாம். அவைலபிள் ஆப்ஷன்ஸ், அதாவது வந்துட்டு நறுமணத்துக்கு நம்ம வாஷிங் பவுடர் நிர்மா அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு கேட்குறாங்க. அது மாதிரி சாஃப்ட்னர் எதுவும் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இதான் ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணோம். ரெண்டுமே போடுவோம். ஓகே, அதே ரிமூவல் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், வேலிடேட் பண்ணிக்கலாம். There is no bank receipt. Do you want to continue? ஓகே, இதில் வந்துட்டு ரிசிப்ட் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. ஏண்டா பஸ் ஏறினதுக்கப்புறம் டிக்கெட் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கண்டினியூ கொடுத்தாங்கணும். ஓகே, இது எப்படி ஓகே, உங்கள்கிட்ட எப்படி பே பண்ணுறீங்க கேட்குறாங்க. உங்கள்கிட்ட எதாவது கிஃப்ட்டு கூப்பன் இருக்காருன்னா கேட்குறாங்க. அப்படின்னா இல்லைங்கயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் கார்டு இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இருக்குது என்னுடைய பாக்கெட்டில். ஓகே, பே வித் ரிசிப்ட். அதான் ரிசிப்ட் வராதுன்ட்டானே. பே, ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர் பேமெண்ட்டு. ஓகே, இன்சர்ட் பண்ணுமா? சாரிங்க, எல்லாம் ஒன்றா பண்ணுறதுனால கார்டு ரீடர். ஓகே, ப்ளீஸ் வெயிட் அடிக்குது. ஓகே, ரிமூவ் த கார்டு. என்னங்க நம்ம பின்னே போடல, ஆனால் ரிமூவ் த கார்டுன்னு வந்துருச்சு. டச் ஸ்க்ரீன் டு கண்டினியூ. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருது. ஓகேங்க, இதெல்லாம் முடிச்சாச்சு. அவன் தான் இங்கே போட்டிருக்கானே கிளியராக, நீ எல்லாம் பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கணும், ப்ரெஸ் த பட்டன் டு ஸ்டார்ட்டுன்னு. அதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அதான் நான் கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்டார்ட் பட்டன்ட்டு.
சரி, வந்து செய்யும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் தான் செய்யும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, சத்தம் கேட்குது. பரவாயில்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். நான் எப்பொழுதுமே வந்துட்டு 4 முறை தப்பு பண்ணுவேன். ஆனால் இந்த முறை முறையே கரெக்டாக பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகுன்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே வரலாம். ஆமாம், நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரையரில் போடலாம். நம்முடைய கார் ராஜா நிற்கிறாரு, அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வண்டி இங்கே பார்க் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபேமிலிக்குன்னு போட்டிருக்காங்க, ஃபேமிலிக்கு சைனு. இந்த இடத்துல வந்துட்டு சும்மா காலையில் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வாஷிங் போட்டேன். நம்ம இந்த இடத்துலேயே பார்க் பண்ணக்கூடாது, அதனால தான் வண்டியை தூக்கி இங்கே போட்டேன். இதை வந்துட்டு யாருனாலும் பார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டிசேபிள் உள்ளவங்களுக்கு பார்க்கிங் உள்ளது. இதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க, நம்ம வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நம்மளுடைய துணி வந்துட்டு வாஷ் ஆகிட்டுருக்கு, வாஷிங் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஆமாம், ஓடுது. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு வாக் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் வரலாம். நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எத்தனை பெரிய பார்க்கிங் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அப்படியே போய் அப்படியே வந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு டெஸ்கோவில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஆனால் அது வேறு ஷாப்பிங்கு, அது டக்லஸில் உள்ளது. இது வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு பேர் வில்டன் ஷாப்பிங் சென்டர் டெஸ்கோ. இது அந்த டெஸ்கோவை விட இந்த டெஸ்கோ பெருசு. பயப்படாதீங்க, உங்களுடைய கண்ணீர் எனக்கு கேட்குது. கண்ணீர் கேட்குதா? உங்களோட கண்ணீர் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. மறுபடியும் டெஸ்கோவான்னு சொல்கிறது, கவலைப்படாதீங்க. நம்ம வேறு பக்கம் ஒரு வாக்கிங் போகலாம், ஓகேங்களா? ஆனால் ஜஸ்ட் உள்ளே போகலாம். ஏன்னா இந்த டயத்தில் ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன் டைம். சாரி, எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் வந்துட்டு ஒரு கவர் பண்ணலாம், நமக்கு ஃபுட்டேஜ் வேணும், அதுக்கு தான். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள், இன்னும் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படின்னா இன்னும் மக்கள் இன்னும் வர ஆரம்பிக்கலை. அதே மாதிரி ஷாப்பும் இன்னும் அவ்வளோ ஓப்பன் ஆகிருக்குமான்றது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உள்ளே போகலாம், ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. பிளான் பி இன்றைக்கி நான் அப்படியே ஒரு வாக் போகலான்னு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே ஒரு 6 to 7 ஒரு நடந்தேன். அதனால் மெதுவாக தான் நம்ம எதுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணோம். உடம்பு ஒரு கார் மாதிரி தான். பாருங்கள், எத்தனை பெரிய பார்க்கிங் பாருங்கள். இன்னும் அந்த சைடு பார்க்கிங் இருக்குது சுற்றி. ஓகே, ஒரு வேளை அந்த பார்க்கிங் வேணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன், அப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் நம்ம கடைக்குள்ளே போகலாம். சாரி, பாருங்கள், வண்டி வெளியில் போயிட்டுருக்கு. இதுதாங்க பேங்க் ஆஃப் அயர்லாண்டு. சப்போஸ் உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது அப்படின்னா எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சுதந்திரமாக இங்கே போட்டு வச்சுக்குவேன். யாரோ ஒருத்தங்க நடந்து போகிறாங்க. குட் மார்னிங். ஒருத்தங்க போனாங்க. காக்கா சத்துறாரு, சாரி கத்துறாரு. என்னுடைய நண்பர் சிங்கப்பூர்லேருந்து இதை கேட்டு சிரிப்பார். என்னடா காக்கா சத்துறாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் பார்க்கிங் மட்டுமே எத்தனை ஏக்கர் இருக்குது பாருங்கள். இன்னைக்கு காலைல ஒரு சின்ன பையன்கிட்ட பேசினேன், 17.5 வயசு அப்படின்னா. என்ன சொல்கிறேன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், ஏன்னா அந்த பையன் இந்த வீடியோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயர்லாண்டில் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், தம்பி பணம் முக்கியம் இல்லைப்பா, ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். பார்க்கிங் பாருங்கள், வண்டி போயிட்டுருக்கு. அவன்கிட்ட சொல்கிறத நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். பணம் எனக்கு 46 வயசு ஆயிடுச்சு, ஓகேங்களா? பணத்தில் பின்னாடி ஓடாதீங்கன்ட்டு எனக்கு 20 வயசு ஆகும்போது சொல்லியிருப்பாங்க. டெஃபினட்டாக சைக்கிள் தானே, நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீ நல்ல விஷயம் சொன்னேன்னா நான் அனுபவத்தை சொல்கிறேன்.
மேலே ஒரு ஃப்ளைட்டு போகிற சத்தம் கேட்குது. ஆனால் எங்கே தான் போகுதில்லை, ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி க்ளவுடாக இருக்குது, மேகம் மோட்டமாக இருக்குது. ஃப்ளைட் மேலே போயிட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு ரெண்டல் காருங்க, வாடகை கார். பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு பணம் வரும். எப்படி வரும்னா, படித்து முடித்து வேலை மூலியமாக அந்த பணத்தை வரும். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் வந்துட்டு வயசாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு 1000 ரூபா கிடைக்குதுன்னா மாதமே இந்த 200 ரூபா என்னோடது இல்லைன்னு நீங்கள் எடுத்து வச்சிடணும். புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு அது சேவிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம், ஈஸியாக சம்பாதிக்கலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம், இஷ்டப்பட்டு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதை வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க, மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், பார்க்கிங், அது கூட எத்தனை மரங்கள், அது ரொம்ப பழசான மரமாக தான் இருக்கும். ஸோ அந்த பையனுக்கு சொல்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, ஹெல்த்துக்கு பின்னாடி போங்க. வாழ்க்கையை வாழ கற்றுக்கங்க. பணம்னு போனால் ஹெல்த்து நம்மளை விட்டு எங்கேயோ ஓடி போயிடும். ஓகேங்களா? அதனால் எந்த வயசாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி அடுத்த ஸ்டேஜுக்கு ஆசைப்படாதீங்க. அப்புறம் எப்படி ஆசைப்படாமல் எப்படி அனுபவிக்கணும்னா, கனவு காலங்கன்னு அப்துல் கலாம் சொல்கிறேன்னா, அதுக்குரிய உழைப்பு இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ 1000 ரூபா வரும்போது நீ 200 ரூபா எடுத்து வச்சேன்னா அது ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு 2500 ரூபாய் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த மணி வளரும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணலாம். பணத்துக்கு மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை மேலே ஆசைப்படுங்க, நல்ல உடல் நலத்துக்கு ஆசைப்படுங்க, அதுக்குரிய வேலை செய்யுங்க, நல்ல ஒரு ஃபேமிலிக்காக ஆசைப்படுங்க, மதிக்க கற்றுக்குங்க. நம்மளை வந்துட்டு கீழே யாரையும் பார்க்க கற்றுக்காதீங்க, மனமேன்மையாக இருக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்துட்டு பழகினா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த ஷாப்பிங் மாலை சுற்றி தான் வந்துட்டுருக்குறேன். இந்த வேலையில் கொஞ்சம் கருத்தாக இருக்கணும். பாருங்கள், இங்கேயும் பார்க்கிங், இங்கே பாருங்கள் டிசேபிள் பார்க்கிங், இங்கே நிறைய பார்க்கிங்லாம் இருக்குது. எந்த ஷாப்பிங்னாலும் சரி, எந்த ஸ்கூல்னாலும் சரி, எந்த மால்னாலும் சரி, பக்கத்தாலேயே ஃபேமிலிக்குன்னு பார்க்கிங் கொடுத்துருவாங்க. டிசேபிள் நடக்க முடியாதவங்களுக்கு, ஏதாவது கஷ்டம் உள்ளவங்களுக்கு பக்கத்தால் பார்க்கிங் கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு நல்ல விஷயங்கள். ஓகேங்களா? நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா, பணத்து ஆசை வேண்டாம். ஓகேங்களா? நல்ல ஹெல்த்துக்காக ஆசைப்படுங்க, அதுக்குரிய விஷயங்களை பண்ணுங்கள். நல்ல எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 1 ஹவர், எந்த ஏஜாக இருந்தாலும் சரி டெய்லி ஒரு 1 ஹவர் நடங்க. ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நல்லா சின்ன சம்பளத்துக்கு நல்லா சூப்பராக வாழலாங்க, அதாவது ஆசை இல்லாமல் இருந்தால். ஓகேங்களா? தேங்க்யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ மோர். இதை பற்றி பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா நானும் கேட்கல, அதுக்காகத்தான் நிறையா சொல்லி உங்களை போர் அடிக்க வேணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அங்கே ஒரு சர்ச்சு பெல் அடிக்கிறாங்க. அந்த எல்லா வல்ல இறைவன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எல்லா சுக பலனையும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீண்ட ஆயுசுலையும் பல ஜென்ரேஷன் நீங்கள் பார்க்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஆமேன். ஓகே, அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த சைடு இந்த ஷாப்பிங்குள்ளே போகலாம், ஆனால் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இந்த சைடு வரவே நான் பிளான் பண்ணலை. பாருங்கள், நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கேன், கார் நின்றுச்சு. இருந்தாலும் சர்ச்சுக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை, அதனால் நம்ம சர்ச்சுக்கு போகலாம். உங்களுக்கும் இது ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். வாங்க போகலாம். பாருங்கள், கண்டிப்பாக இது ஒரு பழமையான சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு நான் போனது கிடையாது. இந்த வெல்டன் ஏரியா பாருங்கள், இந்த இயற்கையை பாருங்கள். அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதான் வந்துட்டு கார்க் ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜா, சாரி, கார்க் ஹாஸ்பிட்டல். நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், அங்கே தான் வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லிவிட்டு.
பெல் அடித்து முடிச்சிட்டாங்க. அங்கே தெரியுது பாருங்கள் லைப்ரரி, அது வந்துட்டு லைப்ரரி. கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நேரம் நான் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்க மாட்டேன் சர்ச்சில். பாருங்கள், இதிலே பாருங்கள், இது யாருக்காச்சும் புரியுதுங்களா ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு ஸ்டெப்பில் நடந்து போகிறவங்களுக்கு, ஒருவேளை அங்கே ஒரு ஃபேமிலி வராங்க, அது வந்துட்டு உங்களுக்கு அது அப்படி டைரெக்டாக உங்களுக்கு லைவாக அவங்க ரைட்டில் போயிட்டாங்க. இந்த வீல் சேரு, பேபி பக்கீஸ் அதுனா இப்படி வர்றதுக்குங்க. இது இல்லை நான் நடந்து போனோம் அப்படின்னா இது ஸ்டெப்ஸு. பாருங்கள் எவ்வளோ நம்ம முன்னோர்கள்லாம் பிளான் பண்ணி கட்டுறாங்க பாருங்கள். வா, இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மரம், 2 பக்கம் மரம், நடுவில் வந்துட்டு கொஞ்சம் மாதிரி இருட்டாக நல்லாயிருக்கு. அது ஒரு ரெஸ்டாரண்ட், வில்டன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு வாங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். இறைவா எங்களுக்கு கிருபை கொடுங்கள், குடும்பங்களை ஆசீர்வதிங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். இந்த சர்ச் பேர் என்னென்னா, வாங்க பக்கத்தில் போய் படிக்கலாம். சென்ட் ஜோசப் பாரிஸ் சர்ச் வில்டன். எப்போ ஆரம்பித்ததுன்னா போடல, ஆனால் சாட்டர்டே சாயங்காலம் 6 மணிக்கு, சண்டே 10:30 to 12, மண்டே டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. மே யூ ஆல்வேஸ் பி brave, encouraged to love what you see in the mirror, but wise enough to know it is not where you find your true beauty. That honor will forward belongs to your soul. எனக்கு தமிழில் சொல்லணுன்னு தான் ஆசை, பட் எனக்கு உடனே அந்த வார்த்தையில் வரமாட்டேங்குது, மன்னிச்சுக்குங்க. Don't feel bad if people remember you only when they need you. அது புரியுதுங்களா? Don't feel bad if the people remember you only when they need you. உங்களுடைய தேவைக்காக மக்கள் உங்களை நினைக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத தப்பாக நினச்சிக்காத அப்படின்றாங்க. அதுக்கு பொதுவாக நான் என்ன பண்ணணுன்னா, ஃபீல் ப்ரிவிலேஜ்ட் that you are like a candle that comes their mind when is the darkness. நல்லா அழகாக இருக்குல்ல? நான் மக்கள் வந்துட்டு அவங்க தேவைகளுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதுக்கு அப்படி நினைக்காதீங்க. ஒரு மெழுகுதிரி வந்துட்டு இருட்டில் தான் வந்துட்டு தேவைப்படுது. அந்த மாதிரி டார்க்கான டயத்தில் வந்துட்டு நம்மளை வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு எனக்கு உடனே தமிழில் சொல்ல தெரியல, சாரி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படலை, கிருபையாயிருங்க. Church. To hope and act with creation. நிறைய புக்ஸ் இருக்கு. இவர் பாருங்க, 1840 1916 வரைக்கும் வாழ்ந்துருந்தாரு. இன்னும் சர்ச்சை ஆரம்பிக்க டைம் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு பெல் அடித்து அவங்க வந்துட்டு மக்களை கூப்பிட்றாங்க. மேபி இட்ஸ் அ கல்ச்சர். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம போயிட்டு 8 for Sunday's Gospel. Please take a copy and use it to prepare yourself for Sunday. இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தாவே மனசு ரொம்ப அமைதியாக இருக்குங்க, பீஸாக இருக்குது. எந்த ஒரு தவறான எண்ணங்கள் எல்லாம், சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க.
இறைவா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, நீண்ட ஆயுள கொடுங்க. இது பாருங்க, ஒரு கிராஸ் மாதிரி சர்ச் கட்டியிருக்காங்க. இங்கே நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இது வந்துட்டு காசு போடணும்னு நினைக்கிறேன். $50 நீங்கள் பாருங்கள், நம்ம $50 போட்டு ஒரு மெழுகுதிரி கொளுத்திக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய சர்ச்சில் யாருமே இல்லைங்க. ஓகே, நான் வந்துட்டு 3 யூரோ விச் இஸ் 7. ஓகேங்களா? நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 7 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஐ ஆல்வேஸ் லைக் நம்பர் 7. எது பண்ணாலும் நம்பர் 7 தான் நான் சூஸ் பண்ணுவேன். என்னுடைய ஆசை, அதுக்கு கடவுள் நம்பிக்கையும் இது கிடையாது. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து அதுக்காக மனம் வருந்தி அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாதபடி எங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோதான். மக்களே, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? நல்ல மனிதனாக இருக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும், உண்மை நம்மளை வந்து காப்பாற்றணும். ஓகேங்களா? ஏன்னா 100 ஆடு இருக்கும்போது கடவுள் வந்துட்டு வருத்தப்படல. ஆனால் அந்த ஒரு ஆடு மிஸ் ஆச்சு பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு கடவுள் வந்துட்டு வருத்தப்படுறாரு. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்காக தான் தன் ஜீவனை தந்தார்னு வேதம் சொல்லுது. அதனால் பாவம் செய்கிறது, தப்பு பண்ணுறது நம்ம இயற்கை, அது நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறணும், அதுதான் முக்கியம். பாருங்கள், அவங்க சொல்லிருக்காங்க, பி சைலண்ட், பி ஸ்டில், லெட் யுவர் காட் லவ் யூ. அமைதியாக இருங்க, அப்படியே இருங்க, கடவுள் உங்களை லவ் பண்ணுவார். அதை நீங்கள் வந்துட்டு அழகான தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க. சாரி, மொழியிலே மிகவும் பழமையான மொழி நம்ம மொழி. போகலாங்க. இன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ஆமென். ஏன்னா நான் என்னுடைய பிளானே பார்த்தீங்கன்னா அந்த லாண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு வீடியோ பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் பாருங்கள், இவங்கன்னா வந்துட்டு இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்தவர்கள் இல்லைங்கன்னா அமைதியாக இங்கே உறவு கொண்டிருக்கிறார்கள். அவங்க பேர் இருக்குது ரிமைண்டர்ஸ். இப்போ என்ன இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா மக்களுக்கு அப்படின்னா தெரிலிங்க. நான் சர்ச்சை விட்டு வெளில வரும்போது இருந்துச்சு, அதையும் காட்டுறேன். அப்படியே இப்போ நம்ம வந்துட்டு ஷாப்பிங்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம லாண்ட்ரியில் போட்டுட்டு கடைக்குள்ளே போகிறதா தான் பிளானு. ஆனால் வந்துட்டு வாங்க இந்த பார்க்கிங் ஃபுல்லாக காட்டுறேன், எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்ல தான் வந்தேன்.
வரும்போதே நம்ம சர்ச்சு பெல்லை கேட்டோம். சரி ஓகே சர்ச்சுக்குள்ளே போனோம். அது ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் ஆசீர்வாதம், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. பி குட், ஆல்வேஸ் பி கைண்ட். சத்தியத்தை நம்புங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமாங்க, யாரும் நல்லவர் இல்லைங்க. ஆனால் கடவுளுடைய கிருபை நம்மளை வந்துட்டு நல்லவர்களாக வச்சுக்கோம், அவ்வளோதான். அந்த கடவுளை நம்புங்கள். நீங்கள் எந்த கடவுளை நம்பலாம், அதனால் தப்பே கிடையாது, ஓகேங்களா? ஆனால் அதில் உள்ள உண்மையை வந்துட்டு கரெக்டாக பிடிச்சிக்குங்க. தேங்க்யூ. பாருங்கள், இது வந்துட்டு லைப்ரரி. மை ஓப்பன் லைப்ரரி self-service occurs to Wilton Library to register as member to Bishopston Library. 8 to 10 7 நாளைக்கு. ஓகே மக்கா, பாருங்களேன். படிக்கிறதுக்கு மக்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். லைப்ரரி கன்னிமாரா லைப்ரரி நான் நிறையா வாட்டி கேட்டுக்கிறேன். சென்னையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, புக்கு படிங்க, எந்த புக்குனாலும் படிங்க, ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டே இருக்கணும். ஆனால் நான் ஏன்டா நீ புக்கு படின்னு சொல்லிட்டு நீ படிக்கிறியான்னா இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி, அதை கூட நான் எப்போத்துக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அந்த புக்கு வாங்கி படிக்கணும்னு ஆசை. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தமிழில் அந்த புக் கிடைச்சா சொல்லுங்கள். யாராச்சும் வந்தாங்கன்னா சொல்கிறேன். சென்னையில் ஏர்போர்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே வந்துடும். ஏன்னா ஆன்லைனில் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஷாப்பிங் சென்டரே நம்ம ஒரு ரவுண்டு வந்துட்டோம். இப்போயே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மக்களே ஒரு சின்ன உதவி தான். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பில் அப்ரூவல் இருக்குது 4000 ஹவர்ஸ் வேணுங்க. இப்போ தான் வந்துட்டு 300 ஹவர்ஸ் இருக்குது. இன்னும் 3700 ஹவர்ஸ் வேணும். ரொம்ப லாங் வே டு கோ. அதனால தான் இந்த மாதிரி லாங் வீடியோ எடுத்து போட்டு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 6 மாதம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு வேலிடேஷன் ஆயிரும். ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு என்ன ஆசைன்னா, அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து அங்கே போடக்கூடாது? எஸ்பெஷலி டெஸ்ட் மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆசை. அப்படின்ற போது அதுக்குரிய நமக்கு எக்கனாமிக்கு வேணும், ஃப்ளைட்டுக்கு வேணும், அப்போ போகும்போது செலவுகளுக்கு வேணும், குடும்ப செலவுக்கு வேணும், ரெண்ட்டுக்கு வேணும், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்படின்ற போது நமக்கு வருமானம் வந்தால் தான் ஏதாச்சும் பண்ண முடியும். ஆனால் இன்னும் நம்ம வந்துட்டு அப்ரூவலே ஆகலை. அதுக்கப்புறம் எப்படி நம்ம வருமானத்தை பார்க்க முடியும் சொல்லுங்கள்? 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 ஹவர்ஸ் கேட்குறான். பாருங்கள், இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது பாருங்கள். இந்த ஷாப்பிங் சென்டருக்கு சுற்றி வந்துட்டு எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கங்கே பார்க்கிங் அவைலபிலிட்டி. பார்த்தீங்களா? இந்த பார்க்கிங் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வரவங்க லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிடுவாங்க. ஆனால் இந்த நாட்டில் கார் முக்கியங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கார் வாங்கலைன்னா தயவுசெய்து கார் வாங்காதீங்க இந்தியாவில். அது உங்களுடைய உடல்நலத்தை பாதிக்கும். இது பாருங்கள், வரும்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொருடைய திங்ஸு இப்போ வந்துட்டு பாருங்கள், எந்த மாதிரி இதெல்லாம் ரீசைக்கிளிங். ப்ரௌன் கிளாஸஸ் ஒன்லி, பாட்டில்ஸு, சரக்கடிக்கிற பாட்டிலு, க்ரீன் பாட்டில்ஸு, கிளாஸஸ்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போடலாம். இந்த ஓட்டைக்குள்ளே போட சொல்கிறாங்க. மகன் எல்லா பக்கம் சிசிடிவி இருக்குடா, கேர்ஃபுல்லாக இருக்குடா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய துணி இருந்துச்சுன்னா பாருங்கள், க்ளோத்திங் பேங்க் பழைய துணி இருந்தால் நீங்கள் இதில் போட்டுடலாம். அவங்க ரீசைக்கிளிங் பண்ணிக்குவாங்க, இல்லை நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாருங்கள், மக்கள்லாம் வந்துட்டு துணியை போட சொன்னால் பேக் கூட போட்டிருக்காங்க. வந்தமும் உள்ளே தள்ளி விட்டோமா ஓடிட்டுருக்குறாங்க. இது என்னது க்ரீன் கலராக இருக்குது, பேங்க் ஃபுல்.
க்ளோத்திங் தான், இதுவும் க்ளோத்திங் தான் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு என்னென்ன போடலான்னா டவல்ஸு, சீட்ஸு, பிளாங்கெட்டு, காட்டன்ஸ்னால் போடாத அப்படின்னு நின்று போட்டிருக்காங்க. அகைன் இது வந்து துணி தான், இதுவும் துணி தான், நல்லா அதுக்கு உள்ளே போட சொல்கிறாங்க. இது பாருங்கள், இந்த டெஸ்கோ ஷாப்போடைய இதெல்லாம் டெலிவரி வண்டி. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுக்கப்படும். இதுதான் இது பாருங்கள். சுற்றி ஒரு வழி சுற்றி வந்துடும். இந்த மாதிரி வார்த்தைகளை பார்த்தாவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்களேன், நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். சில்லுன்னு இருக்குங்க பாருங்களேன். நான் ஸ்லீப்பரோடு வந்தேன், அதுக்கு தண்ணிக்கும் சாப்புன்னு ஸ்லீப். பாருங்கள், இந்த மரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், என் வயசாக இருந்தால் தெரியும், ரொம்ப பழமையான மரமாக இருக்குது. பாருங்கள், அதோட லைட் காட்டி இருக்காங்க. நம்ம மறுபடியும் இங்கே போயிடலாம். பாருங்கள், நம்ம ஊரில் இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200-300 அடிக்கு ஒரு வாட்டி ஒரு புளிய மரம் இருக்கும். பாருங்கள், நம்ம மறுபடியும் இங்கே வந்துட்டோம். ஆனால் இப்போ அந்த புளிய மரம் எங்கேயுமே இல்லைங்க, மரமே இல்லை. அது நம்ம யாரும் தவறும் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறீங்க, யானை இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து கொடி கட்டிக்கிறோம். அந்த யானை வந்து தூக்கி போட்டு மிதிச்சா யானையை தப்பு சொல்கிறோம். என்ன பண்ண சொல்கிறீங்க? பார்த்தீங்களா, நம்ம ஆல்மோஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டோம். நம்ம சைடு ஓடிட்டுருக்கு வண்டி. யார் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில, நம்ம வந்து போடும்போது நம்ம மிஷின் மட்டும்தான் ஓடிச்சு இல்லைங்களா. அநேகமாக இவங்க தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த இன்னொரு மிஷின் ஓடுது பாருங்கள், இன்னொரு மிஷின் ஓடுது. அது யாரோ வந்து இப்போ போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் டைம் இருக்குது. நம்ம வந்துட்டு இன்னும் லைட்டாக ஒரு வாக் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா 30 மினிட்ஸுன்றாங்க. பார்க்கலாம். மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இல்லை, என்னோடய ஆடியோ தான் கேட்டுருந்தீங்க. சாரி, ஒருவேளை இப்படி போயிருந்துருக்கலாம். ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதனால தான் நான் வந்துட்டு ஆப்போசிட் கேமரா போட்டேன். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? வாழ்க்கை 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 இருக்குங்க. வாழ்க்கை வழுக்கை எப்படி காமெடி. வாங்க, நம்ம வந்துட்டு இப்போதைக்கு டெஸ்கோ மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக போகலாம். விடுறதா இல்லை உங்களை. ஆனால் அந்த லாண்ட்ரி வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு பிஸ்னஸ் பிளான் இருந்தால் ஜெயிக்கலாங்க. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் விட்டுறலாம் இல்லைங்களா. அது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ஓப்பன் த டோர். எஸ், பாருங்கள், உள்ளே வந்தோடனே டெஸ்கோ மொபைல் கம்பெனி இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெஸ்கோ ப்ளஸ் சிம் கார்டு மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை டெஸ்கோ மொபைல் வாங்கிக்கலாம். ஒரு சில ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கும். சிம் கார்டோட மாதம் 20 யூரோ கட்டுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே வந்தோடனே ஃப்ளவர்ஸு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி வேறு டெஸ்கோவில் பார்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் கலர்ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்களா? இது வந்துட்டு டெஸ்கோ கிளப் கார்டுங்க. ஒரு யூரோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 சென்ட் கிடைக்கும். இது வந்துட்டு நீங்கள் இதை வாங்கும்போது ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பில் கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா இருக்கலாம். ட்ராலி இதை பற்றி ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ரீசைக்கிளிங். இது வந்து தனியாக போட்டிருக்கேன். How are you, sir? Good. Where are you from? Philippines. Oh, what's your name? Ajay. That's okay. What do you do? Okay, say hello to my viewers. I dispose my mother. No, okay. What do you do? You working? Unemployed. Unemployed. Okay. So, thank you. How are you, madam? How are you? Yeah. Say hello to my viewers. Hi. Where are you from? I'm Philippines. Oh, how long you are here? 6 years. Oh, very good. What do you do, madam? I'm a nurse. Oh, in the PH. Yeah. How do you come here? Just a
apply for job. You Like, studied in no, I studied in the Philippines. Yeah. Okay. You came through agency, Agency, or yeah, which? agency. Okay. How's your life in Ireland? Oh, it's good. Yeah, great. How's the rental? Oh, the rent is expensive, quite expensive. Okay. Yeah. Can you let me explain them? Oh, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்ட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அவங்க வந்து 6 வருஷமாக ஆயிடுச்சுன்றாங்க. வாட்ஸ் யூர் நேம்? சாரி, Sir Seal. சார் ஸ்டீல் அவங்க பேர். ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கும் போது ஆய் சொன்னாங்க. சார் ப்ளீஸ் கம் ஹியர், ஸ்டாண்ட் ஹியர் சார். யா, டெல் யூ Hi. வாட்ஸ் யூர் நேம்? Jeff. Huh? Jeff. Jeff. Okay. How you are also 6 years here? I know. Just came 1 recently. year. Oh, super. Okay, tell me how is the life in Ireland, please? Okay, life in Ireland, it's quite it's okay. Like I like it because of the work-life balance. You know, we have more days off than working days as a nurse. Like we're only working 3 days a week. The problem is their rent. Like it's very அவங்க என்ன சொல்றாங்க, expensive. 3 நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்களா, Yeah. ரெண்டில் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குன்றாங்க. வாட் இஸ் த ப்ளஸஸ் லிவிங் இன் கார்? In Cork, yeah, I like it because it's not really like highly urbanized. Like I prefer the countryside life, you know, but it's not as quiet as the other cities as well. So it's kind of like in the middle of both city and province. So I like the vibe here. இவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. Do you want to talk in Filipinos? Filipino. Oh, Yeah. hello. We are actually from the south, so we're Bisaya, you know. So we have a different dialect. Yeah, you can talk. You can say best wishes. Hi, kamusta? May adlaw sa inyong tanan. Mayong adlaw. Thank you so much. Thank you. Thank you for your time. morning. You are very good, sir. You are very friendly. You know, you said hi. You are very good. God bless you. Thanks for your time. Thank you. பாருங்க, நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தால் அவங்க வந்து ஹாய் சொன்னாங்க. அவங்களே அப்படியே கவர் பண்ணிட்டோம். தேங்க்யூ. ஓகே, வாங்க நம்ம போயிட்டு துணி துவைச்சாச்சான்னு பார்ப்போம். காலையில் ஒரு 5:30 மணி போல் எந்திரிச்சேன். காலையிலேருந்து ஒரே நடை, இந்த வீடியோ எடுக்கிறது அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் பசி. பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டார் மட்டும்தாங்க சாப்பிட்ணும். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ தான் யூடியூப்பில் போனால் எல்லா வீடியோவும் போடுறாங்களே. நம்மனா ஒரு நேரம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸு, கடின உழைப்பாளிகள், அவங்களாம் வந்துட்டு 3 வேளை சாப்பிட்ணுங்களாம். இப்போ நம்மள மாதிரி நார்மலாக வேலை செய்கிறவங்க ஒரு வேளை சாப்பிட்டா போதுன்றாங்க. ஆனால் எங்கே அப்படி இருக்க முடியதில்லை. வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். அதனால் பஸ்ஸாக மட்டும் சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிட்ணும் அப்படின்னா கணக்கு கிடையாது. சொல்லுங்கள் மக்களே, அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? நல்லா போயிட்டுருக்கா? நமக்கு அப்படியே போயிட்டுருக்குது. இன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. வாங்க, அநேகமாக துணி துவைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 30 மினிட்ஸ் அதில் போட்டுருந்துச்சு. இப்போ 30 மினிட்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு. நம்ம போய் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு துணி துவைச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ட்ரையரில் போகலாம். ஹோப்ஃபுல்லி அது ஃபுல்லாக ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெதர் பார்த்தீங்களா, இந்த வெதரில் போய் நம்ம எங்கே வீட்டில் ட்ரை பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஆனால் லாஸ்ட்டு திங்கள் டு வெள்ளி வரைக்குமே செம்ம வெயிலுங்க. அப்போ என்ன வந்துட்டு எனக்கு டெய்லியும் பண்ணணுன்னு யோசிப்பேன், இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு சோம்பேறித்தனம், அதனால் பண்ண முடியல. பட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் பண்ணிடலான்னு வந்தேன். ஆனால் இன்றைக்கி மதியம் வந்துட்டு வெயிலுன்னு போட்டிருக்கு. அதனால தான் நான் துணிஞ்சு துவைச்சேன். இப்போ போட்டுட்டோம்னா ட்ரை ஆனால் அது வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லைங்களா? வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, துணி துவைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டாப் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாரி, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓப்பன் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா? ஓகே இருங்க, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த செட்டு மக்களே இது புது அனுபவம். நம்ம வந்துட்டு துணி துவைச்சிருச்சு, வாஷ் பண்ணிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, நல்லா துவைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்.
வாங்க இதுலேருந்து நம்ம வந்துட்டு இப்போ இங்கே மறுபடியும் போய் இதில் போடணும். இந்த துணியெல்லாம் தூக்கி இப்போ ட்ரையரில் போடணும். அதுக்கு ஒரு இதில் 3 ரூபா 50 காசுன்னு போட்டிருக்கான். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது டஸ்ட் இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். டஸ்ட்டாக இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இதென்னா தூக்கி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ணணும். அதை நான் காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ லாண்ட்ரியிலேருந்து தூக்கி ட்ரையரில் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் இதுக்குள்ளே வரணும். இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் ட்ரை பண்ணோம். இப்போ வந்துட்டு ட்ரை ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெலிகேட் மோடா, நார்மல் மோடா, ஹை மோடான்னு கேட்குறாங்க. எனக்கு இதில் எது செலக்ட் பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில்லை. ஹை மோடு போட்டு பேண்ட்டுனா பிரச்சனை இருக்குமோன்னு பயமாக இருக்குது. நார்மல் மோடு போட்டோம்னா இன்னும் ட்ரையாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. எது செலக்ட் பண்ணுறது தெரியலையே. ஓகே, ஹையே போடலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஓகே பாருங்கள், 15 நிமிஷம்னா €3.50. 30 மினிட்ஸ்னால் €7. ஐ சூஸ் டு ட்ரை. எது கிடைக்குன்னு தெரிலிங்களே. சரி, நம்ம ஒரு மறுபடியும் €7 பே பண்ணணும் போல இருக்கு. தெர் இஸ் நோ பேங்க் ரெசிப்ட். ஓகே, ஐ கண்டினியூ. பே பண்ணிடலாம். சேம் திங் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அது வந்துட்டு ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் வெயிட். ஓகே, இப்போ வந்து நம்பர் கேட்குது. 3 வாட்டி கேட்கல, இப்போ நம்பர் கேட்குறாங்க. 1. ஓகே, பின் ஓகே. கார்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஸ் ஓகே. ஓகேங்களா? ஓகே, நம்ம பண்ணியாச்சு. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதில் போட்டேன்னு தெரியலையே. ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை அதில் போடணுமா? இருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். மக்களே, துணி வந்துட்டு ட்ரையரில் போட்டேன். நான் சொன்ன மாதிரி காலையிலே எழுந்திச்சிட்டேன் இல்லைங்களா, ஒரே பசி. அதுக்கு தான் வந்துட்டு வாட்டர் மெலன் வாங்கினேன். வாட்டர் மெலன் வாங்கிட்டு காருக்கு போயிட்டுருக்கிறேன். ஏன்னா ஒரு சில துணினா வந்துட்டு வேகமாக எடுக்கணும். ஏன்னா ஷர்ட்னால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக போயிட்டுருக்கிறேன். இந்த வாட்டர் மெலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்கிறேன். என்ன சொல்கிறது, நல்லது தான், உடம்பு நல்லது. அதுக்காக போயிட்டுருக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. நான் போயிட்டு மிஷினில் போய் கூப்பிட்றேன். தேங்க்யூ. மக்களை பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷர்ட் பாருங்களேன். ஷர்ட் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணேன். எது ட்ரை ஆயிடுச்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஷர்ட்டு ட்ரை ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒயிட் ஷர்ட் செக் பண்ணிக்கலாம். எஸ், ட்ரை ஆயிடுச்சு. மற்ற எல்லாம் போட்டுடலாம் ட்ரையரில். இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். அந்த பேண்ட் எடுத்துக்கலாம். மற்ற எல்லாத்தையும் மறுபடியும் போட்டுடலாம். மறுபடியும் செகண்ட் சேம் பட்டன் தான். இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு, ஓடும். ஏன் போல ஒரு வேலை இல்லையே. சின்ன பட்டன் கூட பிரச்சனையாக இருக்குங்க, கொடுமை. அதான் மக்களே, அந்த ட்ரையர் டயத்தில் போயிட்டு ஒரு வாட்டர் மெலன் வாங்கினேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஒரு யூரோ 3 சென்ட். பரவாயில்ல, 6 பீஸ் இருக்குது. €1 ரொம்ப சீப்.
நம்ம ஊரில் கிடைக்காத வாட்டர் மில்லனா தர்பூசணி பழம் இல்லைங்களா? நல்லா இருக்கு. பின்னாடி பாருங்கள், மிஷின் ஓடிட்டுருக்கு, மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ க்ரௌடுங்க. 3 கார் இருக்குது. உண்மையிலே பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிஷினை ப்ராப்பராக இடம் வச்சு போட்டிங்கன்னா வந்தோமா, துவைச்சோமா, ட்ரை பண்ணோமா, வீட்டுக்கு போய் அயன் பண்ணோமான்னு இருக்கும். அயன் பண்ணுற கூட மிஷின் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக பண்ணும், இந்த வேட்டி அயன் பண்ணுற மாதிரி பண்ணும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கோபால் வீடியோ பார்த்தேன், ஒரு இந்த மாதிரி கோடீஸ்வரன் ஆகிட்டேன். கோடீஸ்வரர் எதுக்கு? இப்போலாம் கோடீஸ்வரனா ஒன்றும் இல்லை இல்லைங்களா? பில்லியனர் ஆகிட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள் 10 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? சரி, லெட் மீ ஃபினிஷ் மை வாட்டர் மெலன். தோற இங்கிலீஷரா பேசுகிறாருங்களா? தேங்க்யூ. ஹலோ நண்பர்களே, இவங்க விக்டோரியா யூவி, தே ஃப்ரம் யுக்ரைன். அவங்க வாஷ் பண்ணாங்க. சரி, நான் கேட்டேன் இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யா, I think probably you need a mobile to see what I'm asking. Do you want to introduce yourself? Oh, sorry. இவங்க பேர் விக்டோரியா. இவங்க இங்கே தான் வாஷ் பண்ணுறாங்க. Hello, Victoria. Victoria. My name Victoria from Ukraine. அவங்க பேர் யுக்ரைனா? சரி, விக்டோரியா யுக்ரைன்லேருந்து வராங்க. How often you come here? 2 years. யா, அவங்க இங்கே வந்துட்டு இந்த மிஷின் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. Do you come every week? One week. ஓகே, ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணுறாங்க. திஸ் வாஷிங் இஸ் குட்? Yes, good. யா. எக்ஸ்பென்சிவ்? Yes. யா, வாஷிங் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். Thank you so much. தேங்க்யூ விக்டோரியா, தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. தேங்க்யூ. மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 2 பேர் நமக்கு ஹாய் சொன்னாங்க. அவங்கள வந்துட்டு ஃபோட்டோவாக போடுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம துணி துவைச்சிட்டோம், ட்ரை பண்ணிட்டோம். நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பராக துவைச்சிச்சுன்னா சொல்ல முடியாதுங்க. ஆமாம், அந்த காலர்லன்னா அப்படியே தான் அழுக்கு இருக்குன்னா லைட்டாக இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அதை நல்லது சரி பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் ஒரு யூடியூபராக அவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், நல்லா மனப்பூர்வமாக நல்லா பெரிய கமெண்ட்டாக போடுங்க, நல்லா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. Okay, I'll catch you in the next video. Thank you. The new style. Bye bye.